வணக்கம். நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இது ஒரு கட்டையில் இருக்குல்ல, ஒரு 2-3 கட்டை காமிக்கிறேன். இப்படி தூங்கியிருந்தேங்க. தூங்கிட்டு அப்படியே வியூ பார்க்குறீங்களா சைடில்? எப்படி இருக்கு? அப்படியே தூங்கிட்டு சைடில் வியூ பார்த்துக்கிட்டே தூங்கியிருந்தேன். இப்போ தான் எந்திரிச்சேன். நேற்று 3 மணிக்கு தாங்க தூங்கினேன். எதுக்குன்னா பவர் பேங்க் ஒரு இடத்துல சார்ஜ் போடணும்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக சார்ஜ் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஏறுறதுக்கு உங்களுக்கே தெரியும் லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு 3 மணி ஆயிடுச்சு. ஒரு வழியாக 3 மணி ஆகி இப்போ எந்திரிக்கிற இந்த டைம் எத்தனைன்னா 12:30 மணி. இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிட்ணும். அடுத்த டெஸ்டினேஷன் குருவாயூர் தானே, போயிட்டே ஏதாவது பார்க்கணும் சாப்பிட முடியுமா. சரி, ஓகே, நான் அந்த ஒரு வியூ காமிக்கிறேன், பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணணும், குளிக்கணும், ப்ரெஷ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஒரு வழியாக குருவாயூர் போயிட்டுருக்கோம். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாருங்க. என்னென்னா வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்துட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. போய் ஆனால் குளிக்கணும், எல்லாமே ப்ரெஷ் பண்ணியாச்சு. போய் ஃபஸ்ட்டு குளிக்கணும். குளிச்சா கொஞ்சம் நிம்மதி ஆயிடுவேன்னு பார்க்குறேன். குளிச்சு முடிச்சாச்சுன்னா அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம். லிஃப்ட்டு தான் கிடைக்க மாட்டேங்குது. நின்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு குருவாயூர் டெம்பிள் இருக்குது போகிற வழியில். அதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா குருவாயூர் இருக்குது. குருவாயூர் மேக்ஸிமம் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குதுன்னு வைங்களேன். போகணும், இன்னும் நிறைய கிலோமீட்டருக்கு போக வேண்டியது. சரி, ஓகே, பார்ப்போம். ஆயிடுது. இதெல்லாம் ஒரு ப்ரோ கூட லிஃப்ட் கேட்டுட்டு வந்துகிட்டு இருக்கும்போது இந்தியாஸ் ஃபஸ்ட்டு மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குருவாயூர் போகிற வழியில் ஒரு இடத்துல இருக்குன்னாரு. சரி, ஓகே, நம்ம பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பார்த்தேன். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வியூ காமிக்கிறேன். மேக்ஸிமம் என்ட்ரி டிக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ட்ரி டிக்கெட் முடிஞ்சால் எடுத்துகிட்டு உள்ளே போய் காட்டுறேன். சப்போஸ் இல்லைன்னா ஜஸ்ட்டு முன்னாடி என்ட்ரி மட்டும் பார்த்து நம்ம போயிடலாம். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு மாதம் வேறு சொல்கிறாரு. பார்ப்போம். இதான் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு மாதம்னு சொல்கிறாங்க. போர்டு பக்கத்துலேயே எழுதியிருக்காங்க. இதாக இருக்குது. ஃபஸ்ட்டு மாஸ் இன் இந்தியா 629 AD. சேர்மன் ஜுமா மசூத். அதாவது மசூதி தாங்க. மசூதி தான் மாஸ் அப்படின்றாங்க. பட் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு இதை தான் கட்டியிருக்காங்களா என்னன்னு தெரில. கூகுளில் கூட நான் இன்னும் வெரிஃபை பண்ணல. இவர் சொன்னார், ப்ரோ லிஃப்ட் கொடுத்தவர் சொன்னார். ஸோ அதான் இதையும் கேப்சர் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ, உள்ளே போகலாமா இல்லை ஜஸ்ட்டு முன்னாடி மட்டும் பார்த்துடலாம்? முன்னாடி மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு பார்த்தாச்சு. இன்னொரு டைம் டைம் கிடைக்கும்போது நம்ம போய் பார்ப்போம். ஒரு வழியாக சரியாகவே தெரியல, கரெக்டாக சன் இப்படியே அடிக்குங்க. ஒரு வழியாக குருவாயூர் இன்னும் எவ்வளோ ஒரு 1 hour 60 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னும் போக வேண்டியிருக்கு. ஆனால் பிரதர் இது வரைக்கும் லிஃப்ட் கொடுத்துருவார். ராகுல் பிரதர் லிஃப்ட் கொடுத்தாரு. 2வது ராகுல்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ராகுல் பார்த்தோம் நேற்று. இவர் ராகுல். அண்டு என்னென்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் தர்பூசணி ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு. ஸோ இவர் இன்னொரு ஸ்பெஷலான ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு. என்னென்னா இளநீ வாங்கி கொடுத்தாரு. இளநீ ரொம்ப எனக்கு 2 நாளாக இளநீ குடிக்கணும் இந்த வெயிலுக்கு குடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக வாங்கி ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஹெல்ப். இப்போது நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு போகணும். இன்னும் ஒரு 60 கிலோமீட்டருன்றாரு.
60 கிலோமீட்டரில் யாரெல்லாம் வந்து 60 கிலோமீட்டர் டைரெக்டாக வந்து லிஃப்ட் கொடுப்பாங்கன்னு தெரில. பார்ப்போம், இனிமேல் தான் பார்க்கணும். போயிட்டே இருக்கணும். ஒரு 2-3 பேர் லிஃப்ட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் யாரும் லிஃப்ட் கொடுக்கல. சரின்ட்டு நடந்துக்கிட்டே வரும்போது பார்த்தா சன்செட் ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா, ஆமாம் நீ காலையிலே 12:30 மணிக்கு தான் நான் எழுந்திரிச்சோம், சன்செட் ஆகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 6 மணி ஆயிடுச்சு. இப்போ குருவாயூர் இன்னும் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் கரெக்டாக லிஃப்ட்டு மேக்ஸிமம் தரமாட்டுறாங்க. ஒரு 2-3 பேர் தான் தராங்க, அதுக்கு மேலே யாரும் தரமாட்டுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, பட் இப்படி இருந்தாலும் நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அண்டு நீங்கள் நினைக்கலாம் ஒரு 2-3 நாளாக ஷார்ட்ஸே போடல அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்கு நாங்க இந்த இதுதான் பவர் பேங்க் இந்த ப்ராப்ளம் தான். சார்ஜு மெல்லமாக ஏறி சார்ஜே போட முடியல. இன்னும் வந்து நெட்டு வேறு கம்மியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. 1 மாதம் நெட்டு தான் இருக்குது. அதை வச்சு எப்படி கார் பண்ணணும்னு தெரில. மேக்ஸிமம் லிஃப்ட்டு கேட்குறவங்ககிட்டே மேக்ஸிமம் இந்த ஹெல்ப் கேட்டுறேன். இந்த மாதிரி நெட்டு ரொம்ப கம்மியாக இருக்குச்சு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறேன். சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, பார்ப்போம் எப்படி போகிற வழியில். இந்த கவலைகளே அப்படியே வந்து மைண்டில் ஓடிக்கிட்டு ரொம்ப சரியாக வ்ளாக் பண்ண முடியல. இன்னொன்று என்னென்னா, ஷார்ட்ஸ் எடுக்கணும்னா ஏதாவது மெயினான பிளேசஸ் பார்த்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் கொடுக்கணும். சும்மா தண்டத்துக்கு ஏதோ பார்த்தோம், டக்குன்னு வந்து ஷார்ட்ஸ் எடுத்தோம், டெய்லி வீடியோ போடுறோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். அதாவது கண்டென்ட் இருக்கணும், இல்லை மெயினாக அதாவது கண்டென்ட் இருக்கணும். இப்போ குருவாயூர் ரீச் ஆகிட்டேன்னா அங்கே ஏதாவது வந்து அந்த மாதிரி குருவாயூர் நம்ம ரீச் ஆகிட்டோம், பல படங்களை பார்த்துருக்கோம், சில கண்டென்ட் கிடைக்கும். இது நடு ரோட்டில் இந்த மாதிரி நின்றுட்டு எப்படி நம்ம ஷார்ட்ஸ் பண்ண முடியும்? சரி, ஓகே, பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கெல்லாம் முடிஞ்சால் ஷார்ட்ஸும் போடுறேன், அப்லோட் பண்ணுறேன், வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். பட் முடியலைன்னா தெரில எப்படி போகுதுன்னு தெரில. வீடியோ மட்டும் தான் டெய்லி அப்லோட் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு டீ கடையில் வந்து உட்காந்து சமோசா என்னென்ன சாப்பிட முடியுமோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நடக்க முடியல, பார்த்தீங்கன்னா வேறு உங்களுக்கே தெரியும். லிஃப்ட் கேட்டு ஓஞ்சிட்டேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். குளிக்க தான் முடியல, எங்கேயும் குடிக்க முடியலைங்க. நானும் தேடிக்கிட்டே இருக்கேன், முடியல. நானும் தேடிக்கிட்டே இருக்கேன், குடிக்க முடியணும்னு பார்த்தேன். சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணால்